ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற ஒரு மினி ஃப்ளவர் கார்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரே தொட்டி தொட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கார்டன். அப்படியே பிடிக்கிட்டிங்கன்னா வந்துடும். இது வத்தலை கொடி, மாசம்ல எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். புது வீடு நாங்க வாங்கியிருக்கோம். அந்த வீட்டுல செடி வைக்கிறோம்னு ஆசை. அதனால நாங்க இங்க வந்து வெத்தலை கொடி, இது வந்து ஆடி பெருக்கல் விதை போடணும்னு சொல்லிட்டு, இது வந்து தக்காளி விதை. தக்காளியா? தக்காளி. ஒரு தக்காளி அப்படியே போட்டுருக்கீங்க போல. இல்ல விதை வாங்கின்னு வந்து கவர்மெண்ட்ல இருந்து. இது வந்து கத்திரிக்காய் போட்டிருக்கோம். இன்னும் வளரல, 2 நாள் தான் ஆகுது. இது வந்து வெண்டைக்காய். வெண்டைக்காய் வளர்ந்துச்சு நல்லா. வெண்டைக்காய் 3த்துல வெண்டைக்காய். இது வந்து மிளகாய், பச்சை மிளகாய் இப்பதான் வந்திருக்குது. இது வந்து கொத்தமல்லி போட்டிருக்கேன். ரெண்டு ட்ரேல கொத்தமல்லி போட்டிருக்கேன். இது புதினா. இது வந்து கொத்தவரங்காய். இது வந்து புதினா. கொத்தவரங்காய் விதை போட்டிருக்கேன். இன்னைக்குதான் போட்டேன் காலையில. அது இன்னும் 1 வீக் கழிச்சு அது விளையும். இதுல இருந்து இப்படி தள்ளி விடுனா கீழே யார் தலைமையில விழாதா? அதெல்லாம் யார் மேலயும் விழாது. ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம். சின்ன தொட்டி அது. இது மாதிரி பதியன் போடணும். இப்ப வந்து அங்க வாங்க, வாங்க போய் பாப்போம். உங்க பூஜை செல்ஸ் கூட அழகா இருக்குது, பாக்கலாமா? பாருங்க. சரிங்க. இங்க பாருங்க. துளசி. இது வந்து செடி அவரை வளர்ந்துச்சு. நான் விதை போட்டு வேற பதியன் போட்டு வச்சுட்டோம். வேற இடத்துல வச்சு நட்டுட்டோம். இது வந்து பாரிஜாதம், இது வந்து மருதாணி, இது வந்து துளசி, இது வந்து இது பெரிய செம்பருத்தி இல்ல அது. இது வந்து டபுள் கலர் செம்பருத்தி, அதுவும் செம்பருத்தி. அது ரெண்டும் இந்த பக்கம் வாங்க. ரோஜா. இது வந்து ரெட் ரோஸ், அது வந்து பட்டன் ரோஸ். மொக்கு விட்டுருக்குது. ஆமா, 2 மொக்கு விட்டுருக்குது. தொடக்கூடாது, இதுதான் வளரும். ஆமா, வளர்ந்து பெரிய பாப்பா ஆனோம்ல, சொட்டா வளராது. இது செம்பருத்தி. இது மினிமல் தான் மொக்கு விட்டுது. ஆமா இருக்குது. மொக்கு தொடக்கூடாது. இது வந்து ஆனியன் கலர். இது ஆனியன் கலரு. இது வந்து ரெட் பெரிய ரெட், நல்ல கெம்பு ரெட் இது. சரி. இவ்வளவு செடி இருக்குது. தண்ணி ஊத்தி பாதுகாக்கிறது நீங்க தானுங்களா? ஆமா, எல்லாமே நீங்க தான். ஆமா, நானும் எங்க வீட்டுக்காரரும். அவருங்களா? அவர் யாருங்க? இது வந்து எங்க புது வீட்டுல இதெல்லாம் நாங்க பண்ணிருக்கோம். இது வந்து எங்களுடைய பூஜை லைட் போடுறீங்களா? லைட், பெரிய லைட் போடலாம். ஓகே. பூஜை அறையில் என்னென்ன வச்சிருக்கீங்க? இது வந்து கந்தசுவாமி கோயிலோட படம். இது வராகி அம்மன், அப்புறம் ராகவேந்திரர், முருகரும் பாபாவும் தான் இருப்பாங்க. இது பழனி முருகர், இது திருச்செந்தூர் முருகர். இது வந்து கந்தசுவாமி முருகர். அப்புறம் இது வந்து சிறுவாபுரி முருகர். திருப்போரூர் முருகரும் கந்தசுவாமி முருகரும் ஒண்ணு. ராகவேந்தர், வராகி, பெருமாள், காமதேனு, பாம்பேல இருக்க விநாயகர்ல அவரு. இதெல்லாம் எங்க வீட்டுல முருகர் நிறைய இருப்பாரு. எங்க குலதெய்வம் முருகர், அதனால ஃபுல்லா முருகர் தான். பாபா எங்க குரு வந்து பாபா, ஷீரடி பாபா. அவ்வளவுதான். வீட்டு வாசப்படியில நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது லக்ஷ்மியை பார்த்துட்டு போனோம். அதனால இங்க வந்து லக்ஷ்மி வீட்டுல இருந்து வெளியே இருந்து உள்ள வரும்போது பெருமாளை பார்த்துட்டு போனோம். அதனால ஆப்போசிட்ல இங்க பெருமாள் வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் இது வந்து பாபா வந்து கலர் லைட் அடிக்கும் வரும். ஓகே. மாமனார் மாமியார். சொல்லுங்க, என்ன ஃபர்தரா? இன்னும் வேற என்ன சொல்லுங்க? மாமனார் மாமியார் ஒரே வார்த்தை. அது எங்க அம்மா அப்பா. இது வந்து உங்க அம்மா அப்பா. ஆமா. ஓகே, சரியா? ஓகே. ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் உங்ககிட்ட கேட்குறேன். உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? எனக்கு கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆகுது. 40 வருஷம் ஆகுது. 83ல் கல்யாணம் ஆச்சு. 85 நவம்பர் என் பெரிய பொண்ணு பிறந்தா. 89 சின்ன பொண்ணு பிறந்தா.
ஸோ கல்யாணம் ஆன பெண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன உங்களுடைய அனுபவத்தில்? என்னுடைய அனுபவத்தில் கல்யாணம் பண்ணிட்டு பெற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும் பொண்ணுங்க, அவ்வளோதான். பொதுவாக பொதுவான எல்லா பொண்ணுங்களுக்கும் எல்லாம் விட்டு கொடுத்து போகணும். கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணு அம்மா வீட்டில் இருந்துட்டு மாமியார் வீட்டுக்கு போகும்போது தைரியமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு தைரியமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். 83ல் கல்யாணம் ஆச்சு. அதான் சொல்லிட்டீங்களே, அன்னைக்கு சாயங்காலம் 6 மணி இருக்கும் அப்படி திரும்ப திரும்ப அதே இப்போ என்ன சொல்லனா, 2 பொண்ணுங்க, எல்லாருக்கும் தெரியும். படித்த பசங்க தான், எல்லாருக்கும் தெரியும். நல்லா படிக்கிற பசங்களை தான் வளர்த்தேன் நான். நல்லா படிக்க போய் அம்மா வீட்டுக்கு அம்மா வீட்டிலேருந்து மாமியார் வீட்டுக்கு போனாங்கன்னா அங்கே தைரியமாக இருக்கணும். ஒரு பொண்ணுங்களும் தைரியமாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுதான் அம்மாவுக்கு கொடுக்குற சந்தோஷம், அம்மா வீட்டுக்கு கொடுக்குற சந்தோஷம். அவ்வளோதான். வேலைக்கு படிக்க வச்சதுக்கு வேலைக்கு போகணும். வேஸ்ட். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்குமாவது வேலைக்கு போகணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்து வீட்டில் இருந்துக்கலாம். எதுக்கு படிக்க வைக்கிறோம்? அந்த படிப்பு வேஸ்ட் ஆகக்கூடாது. அவ்வளோதான். குழந்தைங்கள நல்லா வளர்க்கணும், குழந்தைங்கள கண்காணிச்சுட்டே இருக்கணும். இப்போ எல்லாமே வந்து இப்போ வேலைக்கு போகிற பொண்ணுங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, வேலைக்கும் போகணும், வீட்லேயும் வேலை செய்யணும், அப்படி எல்லாமே செய்ய முடிய மாட்டேங்குதே. ஐயோ, அதுக்கு தான் நீ நினச்சிட்டு இருக்கிறியா? பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறாங்கன்னு அவங்கள போய் கேளு. இல்லை, அப்போ அதுக்கு அது கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எல்லாத்தையும் சோம்பேறிங்க தான் அந்த கொஸ்டின் எழுப்புவாங்க. இல்லை அப்படி சொல்லல. அப்போ வீட்டில் புருஷன் ஒருத்தர் இருந்தாருன்னா அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்ல, ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கலாம். அது தப்பு கிடையாது. 2 பேரும் ஷேர் பண்ணி என்ன 2 பேரும் சம்பாதிக்கிறாங்கன்னா 2 பேரும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றவங்க கிட்ட என்னால இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, என்னால இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்கன்னா சர்வெண்ட் வச்சுக்கணும். அப்போ செலவாகிறத பார்த்து அவங்களே வந்து நானும் செய்கிறேன்னு சொல்லுவாங்க. சம்பாதிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க. இல்லாட்டி செலவு அதிகமாகுதுன்னா அவங்களே செய்வாங்க. இல்லாட்டி சர்வெண்ட் வச்சுக்கணும். எத்தனையோ பேர் காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிறாங்க. 4 மணிக்கு எழுந்து சமையல் செஞ்சு வச்சுட்டு அவங்க போகிறாங்க, வெளியே போகிறாங்க. அப்படி தான் எழுந்துக்கணும். நானே அப்பாவுக்கு சாப்பாடு கட்டிக்கிறதுக்கும் உங்களை 2 பேரையும் கவனிச்சுட்டு. உங்களுடைய ஜென்ரேஷன்லலாம் இப்போ நீங்கள் வந்து வேலைக்கு போகல, நீங்கள் சம்பாதிக்கல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுற அளவுக்கு ஃபேமிலி இருந்ததா? இல்லைன்னா இல்லை உன்னோட பணம் என் பணம்லாம் கிடையாது, எல்லாருமே ஒரு பணம். அதெல்லாம் உன் பணம் என் பணம்லாம் நாங்கள் பேசுறதே கிடையாது. எல்லாம் ஒரு குடும்பம்னு ஒன்று இருந்துச்சுன்னா உன்னோடது என்னோடது அப்படிலாம் கிடையாது. பொது அது. அப்படிலாம் வந்தால் சண்டை தான் வரும். உன்னது என்னதுன்னு பேச்சு வந்துச்சுன்னா சண்டை தான் வரும் வீட்டில். அப்படிலாம் பேசக்கூடாது. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு இதுவாக செலவு பண்ணுறதுக்கு இஷ்டமாக செலவு பண்ண முடியல. இஷ்டமாக நம்ம என்னத்தை செலவு பண்ண போகிறோம்? தேவையானதான் செலவு பண்ணோம். இஷ்டமாக செலவு பண்ணுறதுக்கு நம்ம மனசு வராது. நமக்கு மனசு அந்த மாதிரிலாம் வராது. எப்படி வரும்? இஷ்டமாக செலவு சாப்பிட்றதே பார்த்து தான் செலவு பண்ணி சாப்பிட்றோம். அதனால இஷ்டமாக நம்ம என்ன கண்டபடி துணி எடுக்க போகிறோமா? அதெல்லாம் எடுக்க போகிறது இல்லை. கண்டபடியும் வாங்கி சாப்பிடவும் போகிறதில்ல. நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்குறோம். இப்போல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் போகிறது அதெல்லாம் பண்ணுறாங்கல்ல. இப்போ முன்னையோட இப்போ அதிகமாக இருக்குது. முன்னெல்லாம் வாக்கிங் போகிறதே ஒன்று தான் இருந்தது. இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜிம்முக்கு போகிறது, இந்த மாதிரி வேலை தான் இருக்குது. ரொம்ப அனாவசிய செலவு வந்து பியூட்டி பார்லருக்கு போகிறது தான் அனாவசிய செலவு. மற்றபடி எந்த செலவும் கிடையாது. இப்போ நமக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒன்று இருக்குது, ஆனால் அதுக்கு நமக்கு தோணுன நேரத்தில் நம்மளால் அது வாங்க முடியல அப்படின்னும் போது நம்ம வீட்டுக்காரர்கிட்ட போய் அது காசு கையேந்தி நிற்கிறோம் அப்படின்னா அது வந்து கையேந்தது இல்லை, உரிமை. அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அது உரிமை. அது கையேந்துறதுலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டுக்காரர் நம்மக்கிட்ட தான் நம்ம தான் வாங்க போகிறோம். இதில் என்ன நம்மளே கூட எடுத்துக்கலாம். அது தப்பே கிடையாது. கேட்கறதுன்னு இல்லை, நம்மளே கூட எடுத்துக்கலாம். தப்பே கிடையாது சொல்கிறீங்க. ஆமாம். ஸோ இப்போ வந்து தனித்தனியாக இப்போ ஆளாளுக்கு வேலைக்கு போகிறதுனால அவங்க பணம் என் பணம் அப்படின்னு வர்றதுனால பிரச்சனைகள் வருதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க பணம் உங்கள் பணம்லாம் சொல்லவே கூடாதுன்னு சொல்கிறேன் நான். 9:30 மணி அவங்களுக்கு 80 வயசாம். அது எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியல. 4 மணிக்கு எழுந்து சமையல் செஞ்சு வச்சுட்டு ஷூட்டிங்க்கு போகிறாங்க. அவங்க யாருக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஷூட்டிங்க்கு போகிறாங்க. கூட சர்வெண்ட் இருக்கலாம் அவங்க வீட்டில். இருந்தாலும் அவங்க காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கிறாங்க. எழுந்து செஞ்சு வச்சுட்டு போகிறாங்க.
நீயும் வேலைக்குன்னு போனனா காலையில் எழுந்துக்கலாம், சமைக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம். பசங்க குட்டி குட்டி பசங்களா இருக்குது, அதை பார்த்துக்கிறதுக்கு தான் ஆள் கிடையாது. அது வேலைக்கு போகிறது தான் கஷ்டம், வேற மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து வேலைக்கு போகிறதுக்கு வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கல்ல பொண்ணுங்கள. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அவர் என்ன, அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது தான் நல்லது. அந்த பொண்ணுங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அவங்க கேட்கணும், நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு கேட்கணும். நம்ம கஷ்டமாக இருக்குது, நம்ம அது வாங்கலாம் இது வாங்கலாம், நான் பிற்காலத்துக்கு நம்ம சேர்த்து வச்சுக்கலாம், ரிட்டையர்ட் ஆன பிறகு நமக்கு பணம் தேவை, அது சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ நாங்கள்லாம் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு எங்களுக்குன்னு ஏதாவது இருக்கணுன்ட்டு தான் இப்போ நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறோம். அது மாதிரி எல்லாருமே சேர்த்து வச்சுக்கணும், இல்லைன்னா. இப்போ இன்னொரு கொஸ்டின், இப்போ நீங்களே இருக்கிறீங்கல்ல, நீங்கள் ஒரு சின்ன வயசு 20 வயசு, உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அந்த அந்த பழைய உங்களுடைய பழைய உருவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸ் நீங்கள் கொடுக்கணும், இப்படி இரு அப்படின்னு. எந்த விஷயத்த நீங்கள் வந்து மிஸ் பண்ணீங்க, அது அதை நான் செஞ்சுருக்க கூடாதுப்பா அப்படின்னா என்ன சொல்லியிருப்பீங்க? உங்களோட 20 வயசு கமலா கிட்ட என்ன சொல்லுவீங்க? 20 வயசுல நீங்க போய் பாக்குறீங்க அந்த அந்த இதுல அந்த ஐயோ அப்ப நான் படிச்சிருக்கணுமே, இன்னும் படிச்சிருக்கணும், படிக்காம விட்டுட்டோமே அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. ஆமா, இன்னும் நல்லா படிச்சிருந்தேன்னா நல்லா தோணு இருக்கும். வேஸ்ட் பண்ணிட்டோம் டைமை. நான் அப்போ கூட டைப் ரைட்டிங்லாம் தான் படித்தேன், இங்கிலீஷு தமிழ் எல்லாம் தான் படித்தேன். நான் வேலைக்கும் போனேன், இருந்தாலும் நான் பெரிய படிப்பாக படிச்சிருக்கணும். இப்போ நம்ம பசங்களை படிக்க வைக்கிறோம்ல, அந்த ஆசை எனக்கு அப்போ வரல, அது வேஸ்ட் ஆயிட்டு. சரி, இப்போ ஒரு 35-40 வயசு இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? நான் வந்து அமைதியாக இருக்கணும். இல்லை, என்கிட்ட அடிக்கடி சொல்வீங்களே போட்டி பொறாமல் இருக்கக்கூடாது. ஓகே, போட்டி பொறாமல் இருக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும். கடவுள் என்ன நமக்கு எழுதி வச்சுக்கிறானோ அதுதான் நடக்கும். அதை ஒன்றா நம்ம முயற்சி பண்ணி மேலே வரலாமே ஒழிய அடுத்தவங்க இப்படி இருக்காங்களே நம்ம இப்படின்னு சூடு போடக்கூடாது, அதை பற்றி நினைக்கவே கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் யாரையை பற்றியும் நினைக்கல, அவங்க இப்படி இருக்காங்களே இவங்க அப்படி இருக்காங்க நான் நினைக்கல. கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ அதை நான் சந்தோஷமாக அனுபவித்தேன், அதே மாதிரி அனுபவிக்கணும், அவ்வளோதான்.